அப்பா தமிழரின் வீர விளையாட்டான கண்டிப்பா கெடா சண்டைய 1820ல் நான் விட்டுட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் இப்போ ரீபேக் எடுத்து பிரகாபால்னு ஒரு டாக்டர் எடுத்திருக்கிறாரு. டாக்டரா டைரக்டரான்னு தெரியல, ஆனால் சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதாவது சிவபாலா இவனையெல்லாம் கத்தியில சந்திக்க கூடாது, களத்துல சந்திக்கணும்னு சொல்லிட்டு காளியா நடிச்ச அந்த கெடா சூப்பரா நடிச்சிருக்கு. அதை நடிக்க வச்ச பிரகாபாலுக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ். அதே மாதிரி ராமரா நடிச்ச கதாநாயகரும் அக்காவா நடிச்ச சரண்யாவும் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. தெக்கத்து பொண்ணுன்னு மியூசிக்கும் சூப்பரா அமைச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா தமிழரின் விளையாட்டான கெடா சண்டையை முன்னிறுத்தி எடுத்திருக்காங்க. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா ஆர்டிஸ்டுமே யாருமே புதுசு மாதிரியே தெரியல. 2 பேர் புதுசு, ஹீரோவும் வில்லனும். ஆனா அவங்க 500 படம் பண்ண மாதிரிலாம் சண்டை பண்ணியிருக்காங்க, நடிச்சதும். ஏன்னா மதுர மண்ணு அப்படி, மதுர மண்ணுனா கெத்துடா அப்படின்ற மாதிரி, எங்க சொத்துடான் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் அப்படின்னு சத்தியம் நீயே தர்ம தாயே அப்படின்ற மாதிரி அந்த கெடாங்களுக்கு கூட பாசம் இருக்குதுன்றத எடுத்து பறைசாட்டி இருக்கிறாரு அந்த பிரகாபாலு. சுகந்தி உனக்கு சலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மதுரை சைட்ல பார்க்கக்கூடிய ஒரு மூவி மாதிரி ஃபீல் இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆடுகளம் எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம், கோழி சண்டை அப்படிங்கிறது, இது ஒரு கெடா சண்டை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள அவங்க எவ்வளவு இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அந்த காலத்துல அதனால வரக்கூடிய சில விளைவுகளையும் தெளிவாக காமிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் தான் ஆடுதான் ஹீரோங்கிற மாதிரி காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பர். ஹீரோவும் வில்லனும் அண்ணன் தம்பி நினைக்கிறேன், ரியாலிட்டியான அண்ணன் தம்பி நினைக்கிறேன். ஆக்சுவலி வில்லனோட அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு லெவல் கடைசி வரைக்கும் மெயின்டைன்ல இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் மதுரைக்கான ஸ்லாங் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே ஊர் சைட்லலாம் போட்டி நடக்கும்ல, அந்த ஒரு விஷயம் இதுல பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. உண்மையிலே அந்த இது ஒரிஜினாலிட்டியா இருந்தது. எனக்கு என்னன்னா உண்மையிலே அப்படி நடக்க விட்டு நடிச்சாங்களா இல்லை எப்படி அந்த ஆடு நடிச்சது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருந்தது. உண்மையிலே கெடா சட்டை செம்ம வைப்பு. சாங் ரொம்ப நல்லா இருந்தது. மதுரையோட ஸ்லாங்ல கேட்ட ஒரு சாங் மாதிரி இருக்கும். படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது படம். கண்டிப்பா பார்க்கலாம். நல்லாவே இருக்குண்ணே. நான் மதுரையில் பார்த்த ஃபீல் அப்படியே இருக்குண்ணா. அசல் மதுரைக்காரன் நான். மதுரையில் எப்படி பார்த்தோம் அதே ஃபீலில் தான் இருக்கு எனக்கு. என்னண்ணா இது மாதிரி எப்படின்னா இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா போட்டி வைக்கிறாங்கண்ணே. அந்த போட்டினால ஒருத்த மேலே ஒருத்தன் வன்முறை ஆயிடுது. இப்போ எனக்கும் அந்த இதுக்கும் இன்னொரு போட்டி வச்சாங்கன்னா வன்முறை ஆயிடுது. ஜல்லிக்கட்டு அப்படி கிடையாது, ஏன்னா மொத்தமாக வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மெடலு, நான் மதுரைக்காரன் நான் சொல்கிறேன், ஒரு மெடல் வச்சுக்கோங்க. இந்த ஊருக்கு இதுதான் போட்டி. இப்போ இந்த ஹெல்மெட் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இதை இப்படி முடிச்சிட்டிங்களா அடுத்தடுத்த போட்டி. இப்போ உங்களை வச்சு அடுத்த டாப்னு சொல்லிட்டு ஒரு பேரை உருவாக்கிறாங்க. அப்படியே படத்தை கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆடுகளத்தில் சேவல் சண்டைண்ணே. மதுரைக்கு ஃபேமஸ் ஆனது ஆட்டு சண்டை, ஜல்லிக்கட்டுனேன். அப்படியே மதுரை ஊர் ஒத்த கடை அந்த மலையிலேருந்து எல்லாமே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. லாங்குவேஜும் சரி, மியூசிக்கே சரி, அவங்க பேசுகிற லாங்குவேஜ் சரி, ஏழை வாழை போல சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பேசியிருக்காங்க. படம் வேற லெவலுக்கு எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக சுத்தமாக போர் அடிக்கல. முக்கியமாக மதுரைக்காரங்கள முக்கியமாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தரமாக இருக்குது படம். நல்லா இருக்குண்ணா. வாட்சபிள் தான் நல்லா இருக்குண்ணா. வாட்சபிள் தான். மேக்கிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங் அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டு சண்டை ரொம்ப தத்ரூபமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த விதத்திலுமே பாராட்டலாம். எனக்கு கொஞ்சம் லாகா தெரிஞ்சு இந்த லவ் போர்ஷன், இந்த லவ் சாங்ஸ் எல்லாம் தவிர்த்து படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேக் ஸ்டோரி, அது எப்படி தயார் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிசி சென்டர்ஸ்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம், சேவல் சண்டை, அதான் சேவல் சண்டை, ஜல்லிக்கட்டெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். நிறைய படங்கள் வந்திருக்கு அதை சார்ந்து. பட் ஆட்டு சண்டைன்றது ரொம்ப குறிப்பிட்டு தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தா இது நல்லா இருக்கு. இது அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா நிஜமாக ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஈகோக்கு நடக்கிறதா இந்த மாதிரி சேவல் சண்டை, ஆட்டு சண்டைக்கு பின்னாடி உள்ள மனிதர்களுக்கான எதிர்க்க வர அந்த ஈகோ கிளாஷ் ஒரு கொலை வரைக்கும் போகிற அளவுக்கு போகுது. ஸோ அதை எவ்வளோ தூரத்துக்கு தவிர்க்க பார்க்கணும், களத்தில் மட்டுமே அந்த சண்டையை வச்சுக்கணுன்றதை காட்டியிருக்காங்க.
சாங்ஸ் ஓகேவா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது, மேக்கிங் நல்லா இருக்கு, ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ணி பார்க்குறப்போ. அதான் எல்லாத்தையுமே களத்திலே விட்டுட்டு போயிடணுன்றது தான். யார் உண்மையான வீரனா களத்தில் நடக்கிற சண்டையை களத்திலே விட்டுட்டு போயிடும் தான் அப்படின்றது தான் வீரன்றதை காட்டிக்கலாம். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஜாக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் ஓகே ஜாக்கி மூவி வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் 2 ஆடு சண்டை போடுற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டியும் அது அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஆடுகளம் அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் 2 கோழி சண்டை போடுற மாதிரி இதில் 2 ஆடு சண்டை போடும். பட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி அண்ணாவும் தம்பியும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் போட்டிட்டு பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல வந்து தவிர்த்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மெசேஜ் வந்து லைக் ஜென்ரலா ஒரு கோவம் வந்தா என்ன பண்ணலாம், அது எந்த எப்படி போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஆடியன்ஸ் எடுத்துக்கிறது பொறுத்து தான் அது. பார்க்கலாம். ஆனால் வாட்சபிளான படம் தானே இது. ஆடுகளம்னு ஆடை வச்சு களம் காமிச்சிருக்காங்க. உண்மையான ஆடுகளம் இதோ தான் நான் பார்க்குறேன். பட் என்னன்னா ஒரு விஷயம் சொல்ல தோணுது, நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல. எம்.ஆர். ராதா அப்பயே சொன்னார், உலகத்தரமான சினிமா எடுக்கிறீங்கன்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த கோழி ஆடு மாடுகளை வச்சு தான் படம் வந்துட்டுருக்கு. அப்புறம் எப்படி நம்ம ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் டைனாசரஸ்ன்றான், அங்கே பறக்க விட்றான், பனிக்கரடியை பறக்க விட்டு சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாமல் ட்ராகன்லாம் வச்சு பண்ண போகிறான். நம்ம இன்னும் இங்கே இருக்கிறோமேன்னு தான். ஆனால் பட்டு நம்ம வாழ்வியலில் மதுரை அந்த ஸ்லாங்கில் அந்த வாழ்வோட ஒன்றுன ஒரு விலங்கோட படத்தை நம்ம பார்க்குறப்ப அது கனெக்ட் ஆகுது. வாட்சபிளான படம். ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஹீரோ கொஞ்சம் முகத்தில் பயம் தெரியுது. பட் போக பிக்கப் ஆகிட்டாப்புல. படம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பட்டு பெரிய ஹீரோக்கள் இந்த படத்தில் இருந்தால் இந்த படத்துக்கு பொங்கலுக்கான படமாக இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்க்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனு அதெல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க. நடுவராக இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் வந்து 2 சைடும் சாராமல் கரெக்டாக கொடுக்கறது ரொம்ப மதுரையில் கரெக்டாக அதெல்லாம் வழி நடத்துகிறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது 2 ஐட்டம் சாங் தானா சூப்பராகுது. அந்த ஐட்டமாக ஆன 2 பொண்ணுங்களும் ரொம்ப அழகாகவும் அவங்களுக்கு கொடுத்த காஸ்டியூம்ஸில் சூப்பராக ஆடி இருக்காங்க. அதுக்காக படம் செலவு பண்ணி பார்க்கலாண்ணா. உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை ப்ரோ. சும்மா நான் என்ன வந்தேன்னா சரி ஒரு ரீரிலீஸ் பண்ணுற படத்தை பார்க்கறதுக்கு புது படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணலாமே தான் வந்தேன். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இது என்னன்னா அந்த மேக்கிங் தான் ப்ரோ இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துறாங்க. மேக்கிங் முக்கியம் வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது. பட் மேக்கிங் கொடுத்துட்டு ஒரு புது டேரக்டரால் இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு காமிச்சிருக்காங்க. அதான் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். அது வந்து நீங்கள் உண்மையிலேயே ஊரில் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வச்சுக்கிற கேமரா ஆங்கிள் இப்படி காட்டுவானுங்க, திடீர்னு சைடில் காட்டுவானுங்க, திடீர்னு மேலே காட்டுவானுங்க. ஒரு ஜம்புலாம் அடிச்சு லாஸ்ட்டில் கேமரா அதாவது கூஸ் அதை வந்து மேலே வந்து காட்டியிருப்பாங்க. பரவாயில்ல இவ்வளோ ஆங்கிள் வச்சு இப்படி காட்டுறானுங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வெறியா இருக்கும். ஆடுகளத்தில் கோய் சண்டை பார்த்தீங்களா, சேவல் சண்டை, அதே மாதிரி இதில் கிடா சண்டை மாசா கட்டிடுறாங்க. இது மதுரையில் தான் இந்த மாதிரி படமே எடுக்க முடியும். அது வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. இன்னும் அந்த ஹீரோ மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்லாங்கை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிடலாம். மற்றபடி படம் மற்ற ஹீரோஸ் தவிர சுற்றி எல்லாம் பின்ட்டாங்க. நான் அந்த ஆடுக்கு தாங்க மெயின் கடிச்சு கொடுப்பேன். சாமியாக நடிச்சிது. அது இதுதான் ப்ரோ. அந்த பகையை அப்படி வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, சண்டை, அது நார்மலாக எல்லா படத்துலையும் வரதான். நான் அதெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து எல்லா படத்துலையும் பார்க்குது. பட் ஜாக்கி படத்துக்குன்னு புதுசாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆடுக்காக வந்து பார்க்கலாம். அந்த ஆடுங்க வந்து எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்கு. பிஜிஎம்ல சண்டையில் பிடிச்சிட்டாங்க ப்ரோ. சாங்ஸு ஒரு ரொமான்டிக் சாங் தான் வருது. மற்றபடி அதுக்கு கம்பேக் ஆடுங்கெல்லாம் கம்பேக் கொடுக்குற சாங் ஒன்று வரும். அது கூஸ் கிளைமேக்ஸ் வந்து சண்டை நேர்மையாகணும். ஓகேங்களா? எந்த சண்டையாக இருந்தாலும் சரி நேர்மையாக பண்ணோம். நீங்கள் போய்ட்டு இந்த சேவலில் போயிட்டு அந்த பிளேடு போடுறது, ஆடில் போயிட்டு மண்டையில் ஊக்கடிது, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் நேர்மையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெற்றி ருசிக்கு மட்டும் இருக்கும். ஏமாற்றி சண்டை விட்டு ஜெயிச்சுன்னா அது வெற்றியாகவே இருக்காதுன்றாங்க. அதான் கிளைமேக்ஸ் முடிகிறாங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு. மெசேஜ்